வணக்கம். நம்ம இந்த செக்ஷன்ல லேப்டாப் மெயின்டெனன்ஸை பத்தி பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப் மெயின்டெனன்ஸ் பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு இந்த கீபோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காஃபி இல்ல தண்ணி இந்த மாரி ஒரு சில விஷயம்லாம் வந்து நீங்க கொட்டிருவீங்க தெரியாம. ஏன்னா லேப்டாப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேரிங் கொஞ்சம் அதிகமா தான் தேவைப்படும் டெஸ்க்டாப்ப கம்பேர் பண்ணும்போது. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க லேப்டாப் கீபோர்ட் மேல வந்து நீங்க எந்த ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து நீங்க வச்சு சாப்பிடாதீங்க. ஸோ ஏதாவது நீங்க ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்டு கீபோர்ட்ல பட்டு அது உள்ள போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த எறும்பு இந்த மாரி விஷயம்லாம் வந்து வந்துரும் உங்களுக்கு. ஸோ உங்க லேப்டாப்ல. ஸோ அதுவும் வந்து மெயின் ரீசன் உங்களோட சிஸ்டம் வந்து இஷ்யூ ஆகுறதுக்கு. ஆல்ரெடி டெஸ்க்டாப் மெயின்டெனன்ஸ்ல ஐபிஏ ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ அதே கூட வந்து நீங்க லேப்டாப் ஸ்க்ரீனுக்கு இல்ல லேப்டாப் டாப்ல, பாட்டம்ல வந்து நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். அது வந்து லேப்டாப், டெஸ்க்டாப் மட்டுமா அப்படின்லாம் கிடையாது. இந்த ஐபிஏ சொல்யூஷன் வந்து. நெக்ஸ்ட் வந்து லேப்டாப்ல ஃபேஸ் பண்ற மேஜர் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி பேக்கப். ஸோ பேட்டரி பேக்கப் இஷ்யூ எதனால வருது அப்படின்னா, ஸோ நீங்க பேட்டரி வந்து நீங்க ஓவர் சார்ஜ் பண்ணா உங்களுக்கு பேட்டரி ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். ஓவர் சார்ஜ் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா, நீங்க ஒன்ஸ் பேட்டரி ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னா, ஒரு 90 90ல இருந்து 95 அந்த மாரி நீங்க பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க சார்ஜர வந்து நீங்க அன்பிளக் பண்ணிடுங்க. நீங்க 98, 99, 100 வரைக்கும் வந்த வரைக்கும் நீங்க சார்ஜ் போட்டுட்டு, அதுக்கப்புறமாவும் நீங்க லேப்டாப்ப சார்ஜ்லயே வச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாரி வச்சுட்டே இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுதான் ஓவர் சார்ஜ் அப்படின்னுவாங்க. ஸோ ஓவர் சார்ஜ் ஆச்சு அப்படின்னா, லேப்டாப் பேட்டரி வந்து உங்களுக்கு ஒரு மாரி பெருசா உப்பிடும். ஸோ அந்த மாரி உங்களுக்கு உப்பும்போது பார்த்தீங்கன்னா, பேட்டரியோட பேக்கப் டைம் வந்து ரொம்ப கம்மியாகும். ஏன் பேட்டரி பேக்கப் டைம் கம்மியாகுதுன்னா, பேட்டரியோட இருக்க செல்லோட ஹெல்த் வந்து வீக் ஆயிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வாங்கும்போது லேப்டாப் ஒரு 2 1/2 ஹவர்ஸ், 2, 3 ஹவர்ஸ் சார்ஜ் நிக்கும். வித்தவுட் அடாப்டர். அதுக்கடுத்து நீங்க யூஸ் பண்ணா இதே மாரி நீங்க கன்டினியூஸா ஓவர் சார்ஜ் பண்ணி நீங்க லேப்டாப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும். 2 ஹவர்ஸ்ன்றது 1 ஹவர் ஆகும். அதுக்கடுத்து நீங்க லேப்டாப்போட நீங்க அடாப்டர் ரிமூவ் பண்ணா உடனே உங்களுக்கு லேப்டாப் ஆஃப் ஆயிடும். ஸோ அந்த மாரி இஷ்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஓவர் சார்ஜ் பண்றதுனால தான் உங்களுக்கு அந்த மாரி ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்க ஓவர் சார்ஜ் பண்ணவே பண்ணாதீங்க. இது லேப்டாப் மட்டும் இல்ல, நீங்க யூஸ் பண்ற எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டமா இருந்தாலும் பரவால்ல. ஸோ நீங்க ஃபோனா இருக்கட்டும், லேப்டாப்பு ஸோ இது மாரி என்ன யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஓவர் சார்ஜ் பண்ணாதீங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது நம்ப ஆல்ரெடி டெஸ்க்டாப் மெயின்டெனன்ஸ்லயே பார்த்திருப்போம். பிரைட்னஸ் டிக்ரீஸ் பண்றதுக்கு நம்ம டிம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டூல யூஸ் பண்றோம் அப்படின்னு. நீங்க அந்த டூல் கூட நீங்க இந்த லேப்டாப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப்ல டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரைட்னஸ் டிக்ரீஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதையும் நீங்க தாண்டி இன்னும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க அந்த டிம் டூல யூஸ் பண்ணி நீங்க பிரைட்னஸ டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் அது லேப்டாப்ல வந்து ஏதாவது வாட்டர் ஸ்பில் ஆயிருச்சு. ஸோ அந்த மாரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உடனே லேப்டாப்ப வந்து ஆன்லாம் பண்ணவே கூடாது. ஸோ நீங்க லேப்டாப்ப ஆஃப் பண்ணிட்டு, என்ன பண்ணுங்க பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு, நீங்க ஆன் பண்ணாதீங்க. லைட்டா தண்ணி பட்டுதுன்னா, நீங்க அந்த இடத்த மட்டும் கிளீன் பண்ணிட்டு, நீங்க கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு, நீங்க திரும்ப பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப தண்ணி போச்சு அப்டின்னா, நீங்க பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு, ஆ முடிஞ்சா நீங்க கழட்ட பாருங்க. அப்படி உங்களுக்கு லேப்டாப்ப ரிமூவ் பண்ண தெரியல, லேப்டாப் எப்படி டிஸ்அசெம்பிள் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல, ஐடியா இல்ல அப்டின்னா, YouTubeலயே உங்களுக்கு நெறைய உங்கள் லேப்டாப் மாடல் போட்டா உங்களுக்கு வீடியோஸ்லாம் வரும். ஸோ எப்படி வந்து நம்ம லேப்டாப்ப டிஸ்அசெம்பிள் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, எனக்கு ஓப்பன் பண்ண கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னா, நியர்பை சர்வீஸ் சென்டர் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சர்வீஸ் பெர்சன் யாராவது கூப்பிட்டு நீங்க லேப்டாப்ப ஃபுல்லா கழட்ட சொல்லுங்க. கழட்டிட்டு தண்ணி வந்து எங்கெல்லாம் போயிருக்கு, ஸோ அதெல்லாம் பார்த்து கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க லேப்டாப் அசெம்பிள் பண்ணி நீங்க யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வாட்டர் ஸ்பில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்போதைக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் வரலனா கூட, மேபி ஃபியூச்சர்ல உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால கொஞ்சமான தண்ணி பட்டா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. தண்ணி மட்டும் இல்ல, தண்ணி, காஃபி சம்திங் எதுனாலும். ஸோ நீங்க கொஞ்சம் ரொம்ப அதிகமா பட்டுச்சு தண்ணி அப்படின்னும்போது, இந்த ரெய்னி சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப் ஃபுல்லா நனஞ்சிடும். ஸோ அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இப்ப இருக்க யூசர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி ரிமூவ் பண்ணி தான் வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால அது ப்ராப்ளம் இல்ல. பட் நீங்க ஆன் பண்ணாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேஸ் இல்ல ஒரு 3 டேஸ் வந்து நீங்க லேப்டாப் ஆன் பண்ண மாட்டீங்க. ஸோ நீங்க வந்து டிராவல் பண்ண போறீங்க. இல்ல அதாவது லேப்டாப் ஒர்க்கே இல்ல. ஸோ அப்படின்றபோது பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து எப்பவுமே கனெக்ட்லயே வச்சிருக்காதீங்க. ஸோ பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ வர மாடல் லேப்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லேப்டாப்க்குள்ளயே தான் பேட்டரி வருது. ஸோ கொஞ்சம் நீங்க ஓல்டு மாடல் லேப்டாப் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு பேட்டரி கண்டிப்பா வெளியே வந்துரும். ஸோ நீங்க பேட்டரி ரிமூவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட். அப்படி புது மாடல் லேப்டாப் வாங்கியிருக்கீங்க. ஸோ அதுல பேட்டரி இன்பில்டா வருதுன்னா ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு அது ஆப்ஷன் இருந்தா நீங்க அத யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க பேட்டரி வந்து கன்டினியூஸா நீங்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்கும்போது உங்களுக்கு டிஸ்சார்ஜிங் கண்டிப்பா ஆகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேட்டரி ரிமூவ் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 2 டேஸ் இல்ல 3 டேஸ் நீங்க கன்டினியூஸா லேப்டாப் யூஸ் பண்ணாம இருந்தீங்க. அந்த டைம்ல நீங்க இந்த ஆப்ஷன ட்ரை பண்ணலாம். சரிங்களா?
நெக்ஸ்ட் இப்போ லேப்டாப்போட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி லேப்டாப்போட பவுச் வருது. ஸோ லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 இன்ச் லேப்டாப் இருக்கு, 15.6, 17 இன்ச் லேப்டாப். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லேப்டாப்போட பவுச் வரும். ஸோ அந்த நீங்க பவுச் வாங்க யூஸ் பண்றது இன்னும் கொஞ்சம் லேப்டாப்பை நீங்க கேரி பண்ணிட்டு போறதுக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க அப்படியே நீங்க பேக்ல வச்சு நீங்க எடுத்துட்டு போகாம, ஸோ பவுச் உள்ள வச்சு அதுக்கப்புறமா நீங்க பேக்ல வச்சா உங்களுக்கு லேப்டாப் இன்னும் கொஞ்சம் சேஃபா இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது லேப்டாப் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க சென்டரா தான் புடிச்சு ஓப்பன் பண்ணணும். ஸோ நீங்க சைடுல புடிச்சு ஓப்பன் பண்றீங்க அப்படி நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்ல ரைட் ஹேண்ட் சைடுல இன்ச்சஸ்ன்னு ஒண்ணு வரும். ஸோ அந்த இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடைஞ்சிரும். சரிங்களா? ஸோ எப்பவுமே நீங்க லேப்டாப் ஓப்பனிங், க்ளோசிங் பண்ணும்போது, உங்க அந்த வெப் கேமரா மேல தான் உங்க விரல் இருக்கணும். ஸோ அதுலருந்து நீங்க அப்படியே நீங்க லிஃப்ட் பண்ணுங்க. அப்படியே நீங்க டவுன் பண்ணுங்க. ஸோ இப்படி நீங்க பண்ணும்போது தான் உங்களுக்கு இன்ச்சஸ் இஷ்யூ மேக்ஸிமம் வராது. சரிங்களா? ஸோ இது வந்து நீங்க எப்பவுமே நீங்க பார்த்துக்கணும். அதுக்கடுத்து உங்க லேப்டாப் கீபோர்ட் மேல வந்து நீங்க பென் இல்ல பென்சிலு, ஸோ வேற ஏதாவது திங்ஸ் வச்சுட்டு நீங்க அப்படியே நீங்க லேப்டாப்ப க்ளோஸ் பண்ணீங்கன்னா, அந்த திங்ஸ் வந்து உங்க லேப்டாப்போட ஸ்க்ரீன்ல பட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து புரோக்கன் ஆகறதுக்கு வாய்ப்பு ரொம்ப நெறைய இருக்கு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது லேப்டாப் வந்து நீங்க மடி மேல வச்சு யூஸ் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா, உங்க லேப்டாப் நீங்க மடி மேல வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா லேப்டாப்லயும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வந்து அந்த ஹீட் வந்து வெளிய அனுப்பக்கூடிய ஹீட் வென்டிலேட்டர். ஸோ அது வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் இருக்கும். நீங்க மடி மேல வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பிளேஸ் வந்து உங்களுக்கே தெரியாம நீங்க அத க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நீங்க அத க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஹீட் வந்து லேப்டாப்லயே இருக்கும். லேப்டாப்லயே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகி லேப்டாப் வந்து ஹேங் ஆகும். இல்லன்னா சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்ல உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப் ஹீட் ஆனா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப் வந்து நீங்க ஒரு ஃப்ளாட்டான ஒரு டேபிள் மேல வச்சு நீங்க யூஸ் பண்றது ரொம்ப பெஸ்ட்டு. மடி மேல வச்சு யூஸ் பண்றது, இல்ல பெட் மேல வச்சு யூஸ் பண்றது இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது எவ்ரி 6 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப் வந்து நீங்க ஏதாவது ஒரு சர்வீஸ் சென்டர்லயோ, இல்ல ஒரு லேப்டாப் சர்வீஸ் பெர்சன் கிட்ட குடுத்து, நீங்க ஒரு ஜெனரல் சர்வீஸ் மாரி பண்ணிக்கலாம். ஸோ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, டஸ்ட் எல்லாம் வந்து அந்த நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஹீட் வென்டிலேட்டர். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹீட் வென்டிலேட்டர்ல வந்து ஏர் வரும்போது டஸ்ட் எல்லாம் வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்துட்டே வரும். நீங்க அது ரொம்ப சேர்ந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அதுவே வந்து அந்த ஹீட் ஏர வந்து வெளிய விடாம லேப்டாப்குள்ளேயே அந்த ஹீட் இருக்கும். ஸோ நீங்க 6 மந்த் ஒன்ஸ் வந்து நீங்க அதெல்லாம் நீங்க கிளீன் பண்ணா உங்களுக்கு அந்த ஹீட் வெளிய போறதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும். ஸோ சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். சிஸ்டம் ஸ்லோ ஆகுறது மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிஸ்டம் ஹேங் அந்த மாரி இஷ்யூலாம் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த சிஸ்டம் ஹீட் ஆகணும் அந்த மாரி ஆனாலும் வந்து உங்களுக்கு இந்த லேப்டாப் ஸ்லோ ஆகுறது, ஹேங் ஆகாது இந்த இஷ்யூலாம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ எவ்ரி 6 மந்த் வந்து நீங்க ஜெனரல் சர்வீஸ் மாரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது உங்க லேப்டாப்க்கு. அடுத்தது ஒரு ஆன்டிவைரஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க உங்க லேப்டாப்ல. ஸோ அதுவும் வந்து வைரஸ் இல்ல ஹேக்கர் அவங்ககிட்ட வந்து லேப்டாப்ப சேஃபா வச்சுக்கிறதுக்கான ஒரு வழி அது. அதுக்கடுத்து நான் லாஸ்ட் டைம் இந்த டெஸ்க்டாப் மெயின்டெனன்ஸ் சொன்னது தான். உங்களோட டேட்டா பேக்கப்ப வந்து நீங்க உங்களோட இம்பார்ட்டன்ட் டேட்டா ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ்லாம் வந்து அந்த எவ்ரிடே ஆட்டோ பேக்கப் சொன்ன அந்த சாஃப்ட்வேர் மூலியமா நீங்க ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து ப்ரௌசர் ஹிஸ்டரி, குக்கீஸு, டெம்ப் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க கிளீன் பண்ணிட்டே வாங்க. வீக்லி ஒன்ஸ் ஆவது இல்ல ஒரு 4 டேஸ் ஒன்ஸ் இந்த மாரி டைம்ல நீங்க வந்து கிளீன் பண்ணுங்க. விண்டோஸ் ஃபயர்வால் பிளஸ் ரியல் டைம் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாரி எப்பவுமே ஆன்லயே வச்சுக்கோங்க. அதே மாரி நீங்க என்னென்ன சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் பண்ணாம இருக்கீங்களோ, அதெல்லாம் வந்து நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப் மெயின்டெனன்ஸு. ஸோ மேக்ஸிமம் நீங்க இத நீங்க ஃபாலோ பண்ணவே உங்களுக்கு லேப்டாப் ரொம்ப நல்லா இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஹார்ட் டிஸ்க் இப்ப எல்லாரும் வாங்குறாங்க. ஸோ நீங்க ஹார்ட் டிஸ்க் நீங்க போறத விட எஸ்எஸ்டி நீங்க பை பண்ணலாம். ஸோ ஹார்ட் டிஸ்க் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். எஸ்எஸ்டி பூட்டிங் டைமா இருக்கட்டும். ஸோ நீங்க ஏதாவது கொஞ்சம் ஹெவியா யூஸ் பண்றீங்க இந்த அடோப் ஃபோட்டோஷாப்பு, லைட் ரூமு, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு இல்லன்னா ஆட்டோகேடு. ஸோ இந்த மாரி நீங்க ஃபிலிமோரா, ப்ரீமியர் ப்ரோ இந்த மாரி நீங்க கொஞ்சம் ஹெவியா இருக்க சாஃப்ட்வேர் நீங்க யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்கா இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஹேங் ஆகும். ஸோ நீங்க எஸ்எஸ்டி போனீங்கன்னா, உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும். சிஸ்டம் ஆன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வித்தின் ஒரு 7 to 8 செகண்ட்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூட் ஆகிரும். விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 இருந்தாலுமே கூட உங்களுக்கு சீக்கிரமாவே பூட் ஆயிரும். ஸோ இது எஸ்எஸ்டின்றது. ஆனா எஸ்எஸ்டி வந்து பிரைஸ் கொஞ்சம் கூட அதிகமா இருக்கும். அது உங்களுக்கு பிரைஸ் நீங்க செக் பண்ணுங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா நீங்க பெஸ்ட் எஸ்எஸ்டி வாங்கலாம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் இத நீங்க ரிப்பீட்டடா நீங்க ஃபாலோ பண்ணாவே போதும். லேப்டாப் மெயின்டெனன்ஸ்க்கு. உங்களோட லேப்டாப் பெர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட்ட விட. சரிங்களா? தேங்க் யூ.